நீங்க யாருடைய ஈகோ வேணாலும் டச் பண்ணி பார்க்கலாம். ஆனா விராட் கோலி, ஹார்திக் பாண்டியாவுடைய ஈகோ டச் பண்ணீங்க அப்படின்னா அது மேட்ச்ல தான் ரிஃப்ளெக்ஷன் ஆகும், உங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். ஆர்சிபி பவுலர் என்ன பண்றாரு, பவுலிங் போடுறாரு. அந்த ஷாட்டை வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹார்திக் பாண்டியா கத்துறாரு. அதை இமிட்டேட் பண்ற விதமா இந்த பவுலரும் பாத்தீங்கன்னா அப்படியே கத்தி காமிக்கிறாரு. விராட் கோலி லாங்ல இருந்து பாக்குறாரு, சும்மாவே அவன் சுத்தி சுத்தி அடிப்பான், இவன் வேற சொரண்டி விடுறானே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த ஓவரை பாத்தீங்கன்னா கிழிச்சு எடுத்துருவாரு. பவுலர் வந்து அப்படியே சோகமா போயிடுவாரு. அடுத்த ஓவர் வந்து சிராஜ் அப்படின்னு நினைக்கிறேன், 19வது ஓவரு. அந்த ஓவரும் பாத்தீங்கன்னா 2 6 பறந்துருக்கும். மும்பை இந்தியன்ஸுக்கு பொலாடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இல்லைனாலும் ஒரு 70% பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்றாரு அப்படின்னு தான் சொல்லணும். பொலாடி இருக்கும்போது பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி எவ்வளவு மார்ஜின்ல இருந்தாலும் பரவாயில்ல, 6 அடிச்சே பாத்தீங்கன்னா ஸ்கோரை கிட்டத்துல கொண்டு வந்துருவாரு பொலாடு. அதே மாதிரிதான் ஹார்திக் பாண்டியாவும் ஒரே ஓவர்ல பாத்தீங்கன்னா மேட்சையே மாத்தக்கூடிய தன்மை கொண்டவர். உங்களுக்கு ஹார்திக் பாண்டியாவை பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க.